ஓம் சாந்தி. இன்று 6/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாத மதுவன். இனிமையான குழந்தைகளே, பாபாவினுடைய நினைவினால் புத்தி சுத்தமானதாக ஆகிறது. தெய்வீக குணங்கள் வருகின்றது. இதனால் ஏகாந்தத்தில், அதாவது தனிமையில் அமர்ந்து தன்னைத்தானே கேளுங்கள். தெய்வீக குணங்கள் எந்த அளவிற்கு என்னுள் வந்துள்ளது என்று தன்னைத்தானே கேள்வியை கேளுங்கள். கேள்வி அனைத்தையும் விட, பகவான் கேள்வியை கேட்கின்றார், அனைத்தையும் விட மிக பெரிய அசுர அவகுணம் எது? அது குழந்தைகளிடம் இருக்கக்கூடாது. பதில், அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் யாரிடமாவது கரடு முரடான, முரட்டுத்தனமான, கடுமையான வார்த்தைகள் பேசுவது. இதைத்தான் பூதம் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது யாரிடமாவது இந்த பூதம் பிரவேசம் ஆகிறது என்றால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் அதனிடமிருந்து விலகிவிட வேண்டும். எந்த அளவிற்கு முடிகிறதோ அந்த அளவிற்கு பயிற்சி செய்யுங்கள். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு என்றால் நாம் வசிக்கின்ற வீடு அல்ல, பரந்தாமம் இறைவன் இருக்கின்ற வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். புதிய ராஜ்யத்தில் வர வேண்டும். இந்த உலகத்தில் அனைத்தையும் பார்த்தாலும் எதுவும் கண்ணுக்கு தென்படாது. கண்ணுக்கு தென்படாது என்பதை விட கண்ணுக்கு தென்படக்கூடாது. தென்படாதுங்கிறதுக்கும் கூடாது, கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். தாரணைக்கான முக்கிய சாரம்: நடந்தாலும் சுற்றினாலும் ஒரு தந்தையின் நினைவில்தான் இருக்க வேண்டும். மற்றும் எதை பார்த்தாலும் பார்ப்பதற்கு தென்படக்கூடாது. இதுபோல் பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்தால்தான் உங்கள் கண்ணிற்கு தென்படாது. நமக்குள் தெய்வீக குணம் எதுவரை வந்திருக்கிறதோ என்று ஏகாந்தத்தில் தனிமையில் தன்னை சோதனை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், தந்தையின் பெயருக்கு நிந்தனை ஏற்படும்படியான எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. தந்தையின் பெயருக்கு கெட்ட பெயர் வரும் அளவிற்கு எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு தன்னுடைய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம்: சேவையில் சுப பாவனை கூடுதலாக சேர்ப்பதன் மூலம் சக்திசாலி பலனை அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. அதாவது வரதானம் கொடுக்கின்றாரு பகவான். சேவைகளில் சுப பாவனை, நல்ல எண்ணங்களை கூடுதலாக சேர்ப்பதன் மூலம் சக்திசாலி பலனை அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. இதனுடைய விளக்கம்: என்னெல்லாம் சேவை செய்கின்றீர்களோ அதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகத்தின் பாவனை இருக்க வேண்டும். குஷியின் பாவனை மற்றும் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் சகஜமாக வெற்றி அடைந்துவிடும். எவ்வாறு முந்தைய காலங்களில் ஏதாவது காரியம் செய்ய போகின்றார்கள் என்றால் முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள். அதுபோல் நிகழ்கால சேவைகளில் இதை கூடுதலாக சேர்க்க வேண்டும். எந்த ஒரு காரியமும் ஆரம்பத்திற்கு முன்னதாக முதலில் அனைவருடைய சுப பாவனைகள், நல்ல எண்ணங்கள், சுப விருப்பங்கள், நல்ல விருப்பங்களை பெற்றிடுங்கள். அனைவருடைய திருப்தியின் பலத்தை நிறைத்திடுங்கள். அப்பொழுதுதான் சக்திசாலியான பலன் கிடைக்கும். ஸ்லோகன்: எவ்வாறு தந்தை இதோ வந்துவிட்டேன் என்று கூறுகின்றாரோ அவ்வாறு நீங்களும் கூட சேவைக்கு ஆஜராகிவிட்டேன், உத்தரவிடுங்கள் என்று கூறினால் புண்ணியம் சேமிப்பாகிவிடும். ஸ்லோகன் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. எவ்வாறு தந்தை, அதாவது எவ்வாறு இறைவன் இதோ வந்துவிட்டேன் என்று இறைவன் சொல்கின்றார், அதாவது ஆஜராகிவிட்டேன், நான் வந்துவிட்டேன் என்று கூறுகின்றாரோ அவ்வாறே நீங்களும் அவ்வாறே கூற வேண்டும். அவ்வாறு நீங்களும் கூட சேவைக்கு, அதாவது கூற வேண்டும் என்றால் சேவைக்கு ஆஜராகிவிட்டேன் என்று கூற வேண்டும். உத்தரவிடுங்கள் என்று கூறினால் புண்ணியம் சேமிப்பாகிவிடும். உத்தரவிடுங்கள் என்று பகவானிடம் கூறினால் புண்ணியம் சேமிப்பாகிவிடும். நன்றி. ஓம் சாந்தி. எல்லோரும் படித்து இன்புறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.